ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இதுக்கு மருத்துவம் இருக்குது அப்படின்னு நினைங்க. ஏன்னா முதல்ல உங்கள் புத்தியை தெளிவாக வச்சுக்கோங்க. மனசு என்றைக்குமே தெளிவாக இருக்குங்க. இந்த புத்தி இருக்கு பாருங்கள், இது கேடுகட்ட புத்தி. இது யார் சொன்னாலும் கேட்குங்க, நீங்கள் சொன்னாலும் கேட்கும், யார் சொன்னாலும் கேட்கும். அதனால் இந்த புத்தி சொல்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வரேன். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி நிறைய அபூர்வமான மூலிகைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரோம். அது என்னென்ன நோய்களை குணமாக்கணும்னு சொல்லிட்டு வரோம். நீங்களும் அதை பயன்படுத்தி நிறைய பேர் குணமாயிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி மகாலிங்கம் என்ற ஒரு நபரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். இவர் என்ன பிரச்சனையால் இருந்தார், அது எப்படி குணமாச்சு அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ என்ற வாதத்தின் நோய் 500 பாயிண்ட் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய இயற்கையே மருந்து சேனலை தொடர்பு கொண்டபோது நம்முடைய மருத்துவ குழுவை எங்கள் அனுப்பிச்சோம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவர் எப்படி குணமானார், அவங்க எப்படி சந்தித்தாங்க, இன்றைக்கி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம காணொலியாக நேரலையாக பார்க்க போகிறோம். வாங்க அவர் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பேர் என்னங்க ஐயா? பேர் மகாலிங்க சார். என்ன பிரச்சனை ஐயா உங்களுக்கு? சார் ஒரு 5-6 மாதமாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு குடும்பமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்தோம். அது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் உடனே கொஞ்சம் குறையும். அந்த மெடிசன் பவர் போன உடனே மறுபடியும் உடனே வந்துடும். அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச பையன் அங்கே துண்டுமணின்னு சொல்லி அங்கே ஒரு உங்கள் இதில் சந்தித்து மருந்து எடுத்துக்கிட்டு தான் சொன்னாங்க. போய் விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டோம். நல்லதையா. அதுக்கப்புறம் அவங்க குழு நீங்கள் அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு 2.5 மாதம் தான் மருந்து எடுத்துக்கிட்டேன். 1 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா 500ல் பாதி குறைஞ்சிருச்சு. சூப்பர். அப்புறம் 2வது மாதம் எடுத்து பார்க்கும்போது 100க்கு கீழே வந்துருச்சு. அது மாதிரி இப்போ குணம் வச்சு இப்போ எந்திரிச்சு நடமாடுறேன், எல்லாம் பண்ணுறேன் சார். இப்போ அவ்வளோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது இதில்? இப்போ 78 தான் சார். 78 தான் இருக்குது. வெறும் 78 தான் சார். அது என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நோய் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது நல்ல நோயா? இந்த நோய் சார் யாருக்குமே வரக்கூடாதுங்க சார். எதிரிக்கு கூட வரக்கூடாது. எதிரிக்கு கூட வரக்கூடாது. ரொம்ப கொடுமையான வியாதி. இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், வந்தவங்களுக்கு தான் தெரியும். இது நிறைய பேர் கிண்டல் கேலிலாம் பேசுகிறாங்க, நோண்டிக்கிட்டு தெரியுறான் அப்படி இப்படின்னு. ஆனால் இது வந்தவங்களுக்கு தான் தெரியும். வேற என்ன எதாலையும் சொல்லி நிரூபிக்க முடியாது. அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ஒரு மோசமான வியாதிங்க சார். கை கால் வாயெல்லாம் பிடிச்சிக்கிச்சிங்க சார். இப்படி வாயெல்லாம் அப்படி பிடிச்சிக்கும். மருந்து மாத்திரை முழங்கிறதுக்கு கூட வாயை தம் கட்டி திறந்து அசாத மாத்திரைலாம் முழங்கிருக்கிறேன். அவ்வளோ அளவுக்கு மோசமாக இருந்துச்சுங்க சார். அப்புறம் உங்கள் குழுவில் சந்தித்து மருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்குதுங்க சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்களும் உங்கள் குடும்பம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதங்க சார். அப்படியா? இல்லை, சரிங்க ஐயா. ஐயா, இவர் உங்களுக்கு என்ன ஆகணும்? அவர் எனக்கு சகலாவதுங்க. எப்படி இருந்தார்? இப்போ எப்படி? அவர் ரொம்ப கண்டிஷனில் தான், ரொம்ப உடம்பு சரியில்லாத ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நிறைய செலவு பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கிறாரு. உடம்புலாம் போகிற அளவுக்கு நல்லாவே நடக்கிறது பிடிக்கிறது எல்லாம். இப்போ 2.5 மாதம் படாத அவஸ்தைப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக வந்திருக்கிறாரு. இப்போ இவர் இப்படி இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் இருக்கிறத பார்த்து உங்கள் மருத்துவம் நல்லா ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு இது பண்ணு. ரொம்ப சந்தோஷம். நம்ம மருத்துவ குழுவில் இருக்கிற மருத்துவ ஐயா அவர்கள் இந்த நோய் எதுக்காக வருது, இவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்கள். இந்த நோய் ஆமைவாதம் என்ற முடக்குவாதம், அதாவது ஏஎஸ்ஓன்னு இன்றைக்கி சொல்கிறது, அதாவது எலும்பு உள்ளுக்கு இருக்கக்கூடிய மசேஜை தின்னுறோம். அப்படி தின்னு நீர் போய் தேங்கிடும். நீர் தேங்கி பாசம் பிடிச்சிரும். பாசம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். கேப்பு வரும்போது வாயு அதில் தங்கி அந்த வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுமையான வலியை அவங்க சந்திப்பாங்க. கால் கை உடம்பு பகுதி ஒன்றா செயல் இழக்க வச்சுக்கிட்டே வரும். செல்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரும். அப்பேற்பட்ட கொடிய நோய். அதாவது ஒருத்தனுக்கு பக்கவாதம் வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கையும் காலையும் இழுத்துடும். இது அப்படி கிடையாது. உயிரோடு வச்சு மனுஷனை கொல்றது இந்த நோய் தான். எங்களுடைய மருத்துவக்குழு உங்களுக்கு அந்த மருந்துகள் கொடுத்துருப்பாங்க, லேகங்கள் கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ நாள் எடுத்தீங்க? எவ்வளோ நாள் எடுத்த பின்னாடி உங்களுக்கு பூர்ணமாக சுகமாச்சுன்றதை நேருக்கு சொல்லுவீங்களா? சொல்கிறேங்க சார். சொல்லுங்கள்.
இது ஒரு 2.5 மாதமாக எடுத்துங்க சார் மருந்து. ஓகே. 2.5 மாதத்தில் க்யூர் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. ஒரு நாள் அப்புறம் ஒரு நாளைக்கு 7 மருந்து கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 7 மருந்து கொடுத்தாங்க. 7 மருந்து. காலையில் 4, சாயந்தரம் 3, அப்புறம் லேகியும் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தேன். அப்புறம் சில பத்திய முறைகள்லாம் சொன்னாங்க. ஓகே. அது பிரகாரம் வந்து நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல. அவங்க சொன்ன பிரகாரம் மருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து க்யூர் ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப தெளிவு. இப்போ நல்லா இருக்குங்க சார். சந்தோஷமாக இருக்குங்க சார். நேயர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறம் நம்ம மருத்துவக்குழு வந்து எவ்வளோ நல்ல முறையில் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற நேரடி காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நேரடியாக தான் பார்த்துட்ருக்கீங்க. இது போல் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மருத்துவமே இல்லை, மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முடங்கி இருந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இதுக்கு மருத்துவம் இருக்குது அப்படின்னு நினைங்க. ஏன்னா முதல்ல உங்கள் புத்தியை தெளிவாக வச்சுக்கோங்க. மனசு என்றைக்குமே தெளிவாக இருக்குங்க. இந்த புத்தி இருக்குது பாருங்கள், இது கேடுகட்ட புத்தி. இது யார் சொன்னாலும் கேட்குங்க, நீங்கள் சொன்னாலும் கேட்கும், யார் சொன்னாலும் கேட்கும். அதனால் இந்த புத்தி சொல்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வரேன். மனசு சொல்கிறத கேளுங்க. இங்கே பாருங்கள், மனசு இருந்தால் மார்க்கம் உண்டாகன்னு ஒரு பழமொழி இருக்குங்க இல்லைங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாகவே இயற்கையான முறையில் தீர்வுகள் இருக்குது. இயற்கை மூலிகைகளை கொண்டு முற்றிலுமாய் குணமாக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த நோய் வந்துருச்சு, அதாவது இந்த முடக்கவாதம் வந்துருச்சு, இல்லை வாதங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி இருந்துடாதீங்க. அந்த மனசு, அதாவது புத்தியை கெடுத்துக்காங்கன்னு சொல்ல வரேன். புத்தி கெட்டு போனால் மனசு கெட்டு போகுமா? மனசு கெட்டு போனால் உடம்பு ஃபுல்லாக கெட்டு போகுமா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, புத்தி சொல்கிறத கேட்காதீங்க, மனசு சொல்கிறத கேளுங்க. நிச்சயமாகவே இயற்கையான முறையில் இதுக்கு தீர்வுகள் இருக்குது அப்படின்ற ஒரு காணொலி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ப்ரூஃப் தான் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? இது போல் ஒரு வேலை இருந்தால் நிச்சயமாகவே இயற்கையான முறையில் தீர்வுகள் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும், உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வோம் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது மாதிரியான பதிவுகளை நிச்சயமாகவே நாம் இயற்கையே மருந்துன்ற இந்த சேனலில் ஒளிபரப்பப்படும். அதே மாதிரி யாருமே சொல்லாத அநேக இயற்கையான மூலிகைகளும் அபூர்வமான மூலிகைகளும் கண்டிப்பாகவே நான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரீங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு பதிவோடு இன்னொரு மருத்துவ குறிப்போடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம்.